வினா எண் 76. கிரகாம் வாலிஸ் கருத்துப்படி ஆக்கச் சிந்தனையில் எத்தனை படிநிலைகள் காணப்படுகின்றன? ஏ 4, பி 5, சி 6, டி 7. விடை ஏ 4. வினா எண் 77. படிநிலை தேவைகள் கோட்பாடு. ஏ மக்டூகல், பி ஹல்லின், சி மாஸ்லோ, டி எரிக்சன். விடை சி மாஸ்லோ. வினா எண் 78. அடைவு ஊக்கி பற்றி வளையம் வீசும் சோதனை மூலம் நிரூபித்தவர்? ஏ அட்கின்சன், பி மாஸ்லே, சி மெக்லிலண்டு, டி ஷெரிஃப். விடை சி மெக்லிலண்டு. வினா எண் 79. ஆங்கிலத்தில் ஆளுமையை குறிக்கும் பர்சனாலிட்டி எனும் சொல் எந்த மொழியிலிருந்து பிறந்தது? ஏ ஜெர்மனி, பி லத்தீன், சி கிரேக்கம், டி அரபி. விடை பி லத்தீன். வினா எண் 80. கிரெட்ச்மர் என்பார் உடல் அமைப்பின் அடிப்படையில் மனிதர்களை எத்தனை வகைப்படுத்தினார்? ஏ 3, பி 4, சி 5, டி 6. விடை ஏ 3. வினா எண் 81. மனிதர்களை அகமுகன், புறமுகன் என்று வகைப்படுத்தியவர்? ஆ எய்செங், ஆ யுங், இ லிப்பிட், இ ஒயிட். விடை ஆ யுங். வினா எண் 82. ஃப்ராய்டின் ஆளுமை வளர்ச்சியின் படிநிலைகள்? ஏ 3, பி 4, சி 5, டி 6. விடை சி 5. வினா எண் 83. தாழ்வுச் சிக்கல் எனும் கருத்தை உருவாக்கியவர்? ஏ ஆட்லர், பி யுங், சி பிஜே, டி ஏ மற்றும் பி. விடை ஏ ஆட்லர். வினா எண் 84. மனநலம் என்பது ஒருவனது ஆளுமையின் நிறைவான, இசைவான செயற்பாட்டினை குறிப்பதாகும் என்பது யாருடைய கூற்று? ஏ கால், பி ஹோல்ட்ஃபீல்ட், சி முர்ரே, டி லாம்ப்ரோசோ. விடை பி ஹோல்ட்ஃபீல்ட். வினா எண் 85. இவர்களில் வழிகாட்டுதல் என்பதற்கான வரையறை வழங்கியவர்? ஏ ஆர்தர் ஜே ஜோன்ஸ், பி க்ரோ, சி ஜான் டியூப்ளே, டி ஏ மற்றும் பி. விடை டி ஏ மற்றும் பி. வினா எண் 86. உளவியல் என்பது? ஏ ஆன்மாவை பற்றி ஆராயும் அறிவியல், பி மனித நடத்தையை ஆராயும் அறிவியல், சி மனத்தை பற்றி ஆராயும் அறிவியல், டி நனவு நிலையை பற்றி ஆராயும் அறிவியல். விடை பி மனித நடத்தையை ஆராயும் அறிவியல். வினா எண் 87. சைக்காலஜி எனும் சொல் எந்த மொழிச்சொல்? ஏ கிரேக்க மொழிச்சொல், பி லத்தீன் மொழிச்சொல், சி ஜெர்மானிய மொழிச்சொல், டி ஆங்கில மொழிச்சொல். விடை ஏ கிரேக்க மொழிச்சொல். வினா எண் 88. மனிதன் சிந்தனை செய்வதன் வாயிலாக பல வாழ்வியல் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும் என்று கூறுவது? ஏ தர்க்கவியல், பி அறிவியல், சி உளவியல், டி தத்துவயியல். விடை ஏ தர்க்கவியல். வினா எண் 89. உளவியல் என்பது ஆன்மா பற்றியதல்ல என்று கூறியவர்? ஏ வுண்ட், பி காண்ட், சி பார்ட், டி வாட்சன். விடை பி காண்ட். வினா எண் 90. பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவரது கற்றல் அனுபவங்களை விவரிப்பதுதான் கல்வி உளவியலாகும். இதனை கூறியவர்? ஏ சி இ ஸ்கின்னர், பி பி எஃப் ஸ்கின்னர், சி
ஏ குரோசி, டி ஈயே பீல். விடை சி ஏ குரோசி. வினா எண் 91. ஒருவனுக்கு தரப்படும் கல்வியும் பயிற்சியும் அவன் வளரும் சூழ்நிலையும் அவனை உருவாக்குகின்றன. ஆனால் மரபு நிலைக்கு எங்கும் பங்குமில்லை எனக் கூறியவர் ஏ கால்டன், பி பியர்சன், சி வாட்சன், டி கார்ல் யூங். விடை சி வாட்சன். வினா எண் 92. ஒவ்வொரு உயிரணுவிலும் உள்ள குரோமோசோம் ஜோடிகளின் எண்ணிக்கை ஏ 22 ஜோடி, பி 23 ஜோடி, சி 46 ஜோடி, டி 13 ஜோடி. விடை பி 23 ஜோடி. வினா எண் 93. அனிச்சையாகச் செயல்கள் நிறைந்த பருவம் அ தொட்டுணரும் பருவம், ஆ மனச்செயல்களுக்கு முந்தைய பருவம், இ கண்கூடாக பார்ப்பதைக் கொண்டு செயல்படும் பருவம், இ செயல்பாட்டு பருவம். விடை அ தொட்டுணரும் பருவம். வினா எண் 94. அறிவு வளர்ச்சியின் வேகம் எந்த பருவத்தில் அதிகம்? ஏ சிசு பருவம், பி குழவி பருவம், சி பிள்ளை பருவம், டி குமரப்பருவம். விடை பி குழவி பருவம். வினா எண் 95. குழந்தையின் பாலினத்தை முடிவு செய்யும் உயிரியல் கூறு ஏ மரபு, பி குரோமோசோம்கள், சி ஜீன்கள், டி சூழ்நிலை. விடை பி குரோமோசோம்கள். வினா எண் 96. அடலசென்ஸ் எனப்படும் சொல் எந்த மொழிச்சொல்? ஏ கிரேக்க மொழிச்சொல், பி லத்தீன் மொழிச்சொல், சி அரேபிய மொழிச்சொல், டி ஜெர்மன் மொழிச்சொல். விடை பி லத்தீன் மொழிச்சொல். வினா எண் 97. பியாஜேயின் அறிவுத்திறன் வளர்ச்சி நிலைகளில் முதல் வளர்ச்சி நிலையாக எதனை குறிப்பிடுகின்றார்? ஏ முன் செயல்பாட்டு நிலை, பி முறையான செயல்நிலை, சி புலனியக்க நிலை, டி திட்டமிட்ட செயல்நிலை. விடை சி புலனியக்க நிலை. வினா எண் 98. குமரப்பருவத்தினரின் தீவிர சமூக விரோத நடத்தைக்கு என்ன பெயர்? ஏ நெறிபிறழ் நடத்தை, பி பிரச்சனை நடத்தை, சி தற்காப்பு நடத்தை, டி அசாதாரண நடத்தை. விடை ஏ நெறிபிறழ் நடத்தை. வினா எண் 99. மரபுக்கு மற்றொரு பெயர்? ஏ செயற்கை, பி இயற்கை, சி உயிரியல், டி உடற்கூறு. விடை பி இயற்கை. வினா எண் 100. மனச்செயல்கள் எதனை மையமாகக் கொண்டு செயல்படுகின்றன? ஏ பெருமூளை, பி சிறுமூளை, சி முகுளம், டி நாளமில்லாச் சுரப்பிகள். விடை ஏ பெருமூளை.